புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவ்வளோதான் ஞாபகம். அப்போ யோசித்தேன், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தான். 3 மணி நேரத்துக்கு மேலே அவனால் ஃபேஸ்புக்கில் அடுத்த பதிவு போடலன்னா கை நடுங்குது. குடிகாரன்னு இவனும் ஒன்றாயிட்டான். இவன் செத்து போயிட்டாங்கிற துக்கம் கூட இல்லை. ஆனால் எனக்கு நடிக்கும்போது என் மனசெல்லாம் கஷ்டம். ஐயோ, குழந்தை ஃபீஸுக்கு காசு கேட்டானே, நான் கொடுக்கலையே. அது என் மேலே ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஒருவேளை குடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு நான் தள்ளி போட்டேன். சரியா? குழந்தை ஃபீஸுக்கு காசு கேட்டானே, நான் கொடுக்கலையே, செத்துட்டானே, இப்படி போயிட்டானேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டோம். என்னதுலேருந்து கற்றுக்கிறேன் அப்படின்னா, ஏதோ பழகிறோம், இங்கே போனால் ஒரு 10 பேர் கிடைப்பான், இங்கே போனால் ஒரு 10 பேர் பழகுவான், இங்கே போனால் ஒரு 10 பேர்கிட்ட இது பண்ணலாம். நிறைய அன்னைக்கு மதுவுக்கு அடிமையான சமுதாயமாக என் நண்பர் கூட மதுவில் தான் இருந்தார். சரியா? அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, முதல்